மக்கள் 204வது விஷயத்துல பேரலாம் போன விஷயத்துல தங்கத்தை எடுக்க திரும்பி உள்ள வந்துட்டாங்க. அதை எடுக்க பிளானும் பண்றாங்க. இன்னைக்கு ராத்திரி களத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடனா பார்த்தா பிளான முடிக்க கண்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. உன்னை உசப் கேக்குறான், டே பிளானே போடாம எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க, தங்கத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, எதுவுமே பிளான் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம மெரைன் ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கும்டா, வெறும் 7 பேர் தான் இருக்கும். நம்ம வந்து மேரியை பத்தியும் கவலைப்படணும், தங்கத்தை பத்தியும் கவலைப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் கப்பல் தான்டா, அதுக்கு என்னடா அந்த வரது வரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஜோரோ கப்பலை பத்தி எப்ப பார்த்தாலும் நான் தான்டா கவலைப்படுதேன். சரி அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இப்ப பிளான பத்தி முதல்ல யோசிப்போம்னு சொல்லியிருக்கான் உசப். எடுத்துட்டு நாமிட்டு இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கான். அந்த வேவர் எங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காம, அதை நான் அந்த புல்லுக்குள்ளதான் நான் மறைச்சு வச்சேன், அது எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா மன்னிப்பு கட்டு மலிப்புடுதா. அதுக்கப்புறம் சரி விடுங்க பிளானுக்கு உள்ள போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். உடனே அங்க இருக்க மேப் மட்டும் விரிச்சு வைக்கான். நான் சொல்றது தெளிவா கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தங்கத்தை வந்து ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு டீம். அந்த டீம்ல யாருன்னா லூஃபி, ஜோரோ, ரோபின், அத கேப்டன் உசப்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேவரை வந்து தூக்கிட்டு வரதுக்கு இன்னொரு டீம் யாருன்னா நாமியும் சாஞ்சியும் சொல்றாங்க. சாஞ்சிக்கு ஒண்ணு என்ஜாய் ஆயிருச்சு, சூப்பர் பிளண்டா உசப்னு சொல்றாங்க. உசப் என்னை ஷிப்ல தனியா வடா விட்டுட்டு போக போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நீ வந்து ஷிப்ல தான் இருக்க போற, ஆனா நல்லா இருந்து ரெஸ்டட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இங்க யாருக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்க எல்லாம் பாதுகாக்கிறது உன்னோட வேலைடா, சூப்பர் டாக்டர்டா நீன்னு சொல்றான். சொன்ன உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான் சோப்பர். நீ உசப் அவனோட பிளான கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் காட்ட மாட்டாமலே கோல்டு டீம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க இருக்க தங்கத்தை எடுக்க போகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நாமி வேவர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கரெக்டா தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து ஈஸ்டர்ன் சைடுல இருக்குன்னு சொல்றாவா. நம்ம மார்க் பண்ணி காட்டுறா. பார்த்தா தங்க இருக்கிறதுக்கு வேவர் இருக்கிறதுக்கும் ஆப்போசிட் சைடு. அது நீங்க அங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வழி சொல்றேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன உடஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. டே இதை எடுத்துட்டு இங்க இருந்து நீங்க போங்கடான்னு சொல்றான். போயிட்டு திரும்பி கோயிங் மேரியை நோக்கி திரும்பி வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்றாங்க அவங்களும். இங்க ஒரு பக்கம் திரும்பி ஜோனத்துல தான் காட்டுறாங்க. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு மிரண்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன் மிரண்டு உட்கார்ந்தாருன்னே தெரியல. டே இங்க இருந்து போடான்னு சொல்றாரு. இல்ல சார் ஜெசிகா மேடம் சொல்லிருக்காங்க நீங்க சாப்பிட்டு முடிக்க வர இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. என்னடா இது ப்ரோக்கோலியை செஞ்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யாரடா திங்க போறான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா கதவை திறந்துட்டு ஒருத்தன் வந்து நிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கமாண்டர் வரான், இன்னொரு கமாண்டர். ஒரு சமயத்துல வந்துட்டானு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வாங்க பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முகிவர டீம் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, அது 3வது தப்பிச்சாங்க, நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் விடுடா, நீ சாப்பிட்டுட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்றான். சரி வாடா உன்னோட வயித்த முதல்ல நிரப்பன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவன் இருக்க சாப்பாடுக்கு அவன் கொடுக்குறான். அப்பட நல்லபடியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்தோடனே அவர் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் உட்காந்துருக்காரு. ஆனா அவர் மிரண்டுட்டாரு ஜோனத்தன், என்னடா சாப்பாடுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் மேஜர் ஷெப்பர்டு வந்துகிட்டு இருக்கான். டேய் என்னையோட இது பண்றீங்க, நான் அந்த வந்துகிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஜோனத்தன் அவர் பிளான சொல்ல ஆரம்பிக்காரு. டேய் வழியை மட்டும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுண்டா, நான் சொல்றபடி செய்யுங்கன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்றாங்க அவங்களும். சி கேட்டு பக்கத்துலயும் மத்த கேட்டு பக்கத்துலயும் எல்லா பக்கத்துலயும் வளைங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டர் கட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட குரூல இருக்கவங்க நல்லா சாப்பிட சொல்லிட்டு அங்க போ சொல்றான் ஜோனத்தன். சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா அங்க இருந்து ஒருத்தன் வாரான். ஹலோ கொண்டோரியானோ நீங்களான்னு சொல்லி கேக்குறான். டேய் நான் கொண்டோரியானோ கிடையாது, நான் தான் மேஜர் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் ஷெப்பர்டுன்னு சொல்றாங்க. கமாண்டர் ஜோனத்தன் முகிவர குரூ ஒருத்தவங்க வந்தாங்களாமே, அவங்க இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்களாமே அப்படியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அவங்க இன்னும் இந்த நேவிக்குள்ளதான் இருக்காங்க, அவங்க என்ன வெளியே போலன்னு சொல்றான் ஜோனத்தன். உலகத்துக்கு அமைதியை கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஏகப்பட்ட அழிவை கொண்டு வருவீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்து ஒரு காரணத்தையே தேடிக்கிட்டு இருக்கான். இவங்களை கவலைப்படாதீங்க, அவங்கள ட்ரெஷர் தெரியவங்க கண்டிப்பா வந்தே திருவாங்க, அவங்க எல்லாம் இங்க இருந்து போக மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடே தங்கமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஷெப்பர்டு உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து ஆச்சரியப்படலனா உங்களை ஒரு யூனிட்டுக்கு இங்க வந்து நான் கேப்டன் ஆக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இல்ல யூனிட்டுக்கு தானே என்னை கேப்டன் ஆப்பட போற, சீக்கிரம் போடு, நான் அதுல எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அது மாதிரி இன்னொரு விஷயம் கேட்க நினைச்சேன். முகிவர குரூக்கு பதில என்னை ஒருத்தனுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு பேர்லாம் எனக்கு வேணும்னு சொல்றான். அது எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கூட்டு போக போறேன், கேப்சர் பண்ணி சஸ்பீசியஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஆர்டர் தான் கேட்டாங்க, வேற எதுவும் பண்ணலன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இவங்களை வந்து சரிக்கதே இவனோட பிளானா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். இவர் உங்களுக்கு ஓகே தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்திலாம் கவலைப்படாம அப்படி என்ன நினைக்கணும், அந்த G8ல உள்ள நேவி இதே வந்து வேஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா G8ல மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்குவாட்னா என்னன்னு காட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஜோனத்தன் சீரியஸ் ஆயிட்டாரு. ஆனா அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா ஷெப்பர்டு கட்டுறாங்க. டே காலையில போர்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வரணும்ல, அந்த கேப்டன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்றான். ஹாஸ்பிட்டலா, அவனோட அடியடா போட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல அவன் ஒன்னும் அடிபடல, அவன் குரூல உள்ளவங்க அடிபட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அதுல அவனை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு கத்துறான். சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை அனுப்பி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். டே அவனுக்கு எப்படி தங்கத்தை தேடி தான் போவானுங்க, இந்த முகிவர குருவே நான் லாக் பண்ண போறேன், இந்த என்டையர் ஃபோர்ட்ரஸே நான் லாக் பண்ணி ஒரு நொறுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவனுக்கு எல்லாம் போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பழைய கப்பல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். அவன் பாட்டுக்கு மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனே நம்ம யாரை கட்டுறாங்கன்னா நாமியும் சாஞ்சி தான் கட்டுறாங்க. சாஞ்சி என்ஜாய் பண்ணிட்டு வரான். உடனே நாமி சொல்றா, டே இது பேட் ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சாஞ்சி கொஞ்ச
கொஞ்சம் வேகமா பொண்ணு சொல்றா வீடு நாமி நான் போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல எங்க பார்த்தா உசப்ப தான் காட்டுறாங்க. பாக்ஸ்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா டப்பாக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. உடனே ரோபின் அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாக்குறா. டே இங்க சுத்தி யாருமே இல்லடா, அழகா போலாம்டா, லாங் நோஸ்னு சொல்றா அவ. இதுல ஒரு பக்கம் லூஃபி பாக்ஸ்ல இருந்தே தூங்கிட்டான், ஏட்டிட்டு மிதிக்கான். டே தூங்குத நேரமாடா இதுன்னு சொல்லிட்டு இந்த டென்ஷனுமே இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஜோனத்தன் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. டே எல்லாத்துலயும் பார்த்தே இருங்கடா, எதுவும் தப்பாயிரக்கூடாது சொல்லிட்டு இருக்காரு ஜோனத்தன். குரூ எப்படின்னா அந்த தங்கத்தை தேடி தாண்டா போவாங்க, அதுல ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது, கண்டிப்பா போயே திருவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஏன் ஒரு புது குரூ அமைச்சு இவங்களை பிடிக்க கூடாது ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றான். இல்ல சார் ஆல்ரெடி எல்லாரும் தயாரா தான் இருக்காங்க, நம்ம ஃபோர்ஸ்லயே ஆள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்றான். டே எதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அவன் ஓகேன்னு சொல்றான். அது மாதிரி ஓன்ட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். ஆனா பார்த்தாங்க யாரை கட்டுறாங்கன்னா ஷெப்போட தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா காலையில அடிபட்டு ஒரு குரூ வந்தாங்கல்ல, அந்த கேப்டன் தான் பேசுறான். எனது எங்களோட குரூ வந்து வரணுமா, அவங்களால இப்ப கூட நடக்க கூட முடியாது, அவங்களே இப்ப தான் அடிபட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேன் பவர் இல்ல, ஏகப்பட்ட பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க, இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றியா, நான் யாருன்னு தெரியல, ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்ற ஆளெல்லாம் நீ வந்து 31 வை பாதி ஆளாச்சும் என் கூட வந்தே திருன்னு சொல்றாங்க. ஒரு ஆர்டர் நீங்க கேட்டே திருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவர் ஆஃப் நேவி ஃபோர்ஸ்னா என்னன்னு இவங்களுக்கு காட்டணும், இவங்க யூஸ்லெஸ் ஆளுன்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜோரோ எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க வேகமா. லூஃபியோ சிரிச்சுக்கிட்டே வாரான். ரோபின் நம்ம வந்துட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்றா ரோபின். என்னன்னு பார்த்தா டெட் எண்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்காங்க. எங்கேயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. டே மேப் இங்க தான்டா கடிச்சு வேற எங்கேயும் இல்லன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஸ்பாட், அங்கதான் தங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கு. சரிடா அதை ஏன்ட்ட விடுங்கடா, உசப் ஆள போயிடலாம்னு சொல்லிட்டு சடனா உசப் பாவ போட்டு விடுதான். உசப் என்னன்னு பார்த்தா லாக் ஆயிருச்சு. அந்த கயிறை இங்க ஒரு பக்கம் கெட்டிட்டாங்க. உசப் போறதுக்கு முன்னாடி பாஞ்சு போய் லூஃபி கழுத்துல வந்து வேகமா போய்கிட்டு இருக்கான். 8 மாதிரி போறானுங்க, போயிட்டு இடிச்சிருவானுங்க போலுக்கு. ஆனா 3 பேர் வந்து இறங்கிட்டாங்க. உசப் மட்டும் சுருண்டு போய் கிடக்குறான். அங்க வெளிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. டே இங்க மெரைன்ஸ் யாருமே இல்லடா, வாங்கடா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போலான்னு சொல்லிட்டு உசப் குரூவே வந்து உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பி இன்னொரு பக்கம் சாஞ்சி நாமி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ட்ரிக்கி பாயிண்டே இருக்கு. இவங்க கண்ணில் மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இவங்களை டீல் பண்ணது நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சாஞ்சி சீக்கிரம் போகும்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் தங்கத்தை எடுக்கிறதுக்கு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போற வழியில ஃபுல்லா மெரைன்ல தான் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பாக்குறா இவ்வளவு ஈஸியாவா இவனுக்கு வர விடுவானுங்க, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்களை முன்னாடி போக விட்டு மெரைனை மட்டும் பின்னாடி தான் ஒளிஞ்சே நிக்கிறானுங்க. மெரைனுமே அங்கதான் இருக்கு. ஆனா இவனுக்கு போட்டதுக்கு கோல்டு எடுக்க வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நாமி சாஞ்சி வந்துட்டாங்க. சடனா ஒருத்தன் பாத்துட்டான். டே பைரட் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எங்க முன்னாடி கத்தியை நிட்டாத, நாங்க யாருன்னு காட்ட வேண்டியது வரும்னு சொல்றான் சாஞ்சி. ஒழுங்கு முறையாத விட்டுன்னு சொல்லிருக்கான் சாஞ்சி. டே நான் ஒரு வாரியர்டா, நான் ப்ரொடெக்ட் பண்ணியே திருவேன், தேவையில்லாம வராதீங்கன்னு சொல்றான் அவன். அப்புறம் வாழ்க்கை ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி கேக்குறான் சாஞ்சி. ஆமான்னு சொல்றான். ஒரு அடி தான் அடிக்கான், அடிச்சடிதான் மயங்கிரவே செஞ்சுட்டான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பெரிய அந்த தங்க இருக்க இடத்துக்கே வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா பெரிய இதுல வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய செக்யூரிட்டியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா அதை என்ஜாய் பண்ணி பாக்குறான் அவன். தங்க மட்டும் இல்லாம ஏகப்பட்டதானே இருக்குன்னு நினைக்கண்டா, அப்ப நம்ம எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். ஆமான்னு சொல்றாங்க. லூஃபியோ ஒரு பக்கம் கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். அடிச்சு ரிட்டர்ன் ஆகி ஜோரோ செதறிட்டான். ஸ்ட்ரென்த் எல்லாம் இதுல ஒர்க் ஆகாதடா, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கீழே ஏகப்பட்ட கோஆர்டினேஷன் இருக்கு, அந்த கியரை கரெக்டா பண்ணா மட்டும் மேல ஓபன் ஆகும்னு சொல்றான் அவன். சொல்லி முடிக்கான். என்னன்னு பார்த்தா மொத்த ஆர்மியுமே சுத்தி வளைச்சிருச்சு. நேவியே வளைச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. 5 டோரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. 4 பேரை லாக் பண்ணி முடிச்சிட்டானுங்க அவனுங்க. அவனுக்கு வெயிட் பண்ணிருக்கானுங்கன்னு சொல்றான் சோரோ. டே எலிகளா எங்கேயும் தப்பிச்சு போகாதீங்கன்னு சொல்றான். ஒருத்தன் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு போடு போடுறான் உசப். இங்க இருக்க எல்லா தங்கத்தையும் நாங்க எடுக்க போறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் ஒளிஞ்சோடனே அதை பார்த்துட்டு லூஃபி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆடனா சுட்டு தள்ள ஆரம்பிச்சானுங்க. ஆனா லூஃபி மட்டும் எப்பவும் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணை மட்டும் ரிட்டர்ன்ல விட்டுறான். டே உசப் வால்ட்ட நீ பாத்துக்கோன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் லூஃபி வயித்துல குதிச்சு எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். டே லாங் நோஸ் உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கா. நாமி தான் ஸ்பெஷலிஸ்ட், ஆனா இதை ஏன்ட்ட விட இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஒண்ணு ஓபன் பண்றான். ஓபன் பண்ண ஒவ்வொரு கீரா வந்து கீழே வந்து விழுது. லூஃபியை கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். ஜோரோவோ பாலத்து மாதிரி உடஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் திறந்துகிட்டே இருக்கான். இங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வைஸ் கமாண்டரா கட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு பிளான் பண்றான். இன்னும் 50 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான். போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஆனா ரோபினா பாஞ்சு வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. ரோபினா லாக் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கா. சடனா கழுத்தை லாக் பண்ணி கிளச்ச போட்டு விட்டாவா. ஒன்னா பண்றான். உசப் கடைசியை ஓபன் பண்ணியே முடிச்சிட்டான். இது திறக்க போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. டே எல்லாருமே போயிருக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போறானுங்க. கதவு பெருசா வந்து கீழே வந்து சாஞ்சி விடுது. லூஃபியும் தப்பிச்சிட்டாங்க, எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியா. தங்கமும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்க ஜோனத்தனை தான் கட்டுறாங்க. டே உங்களை அவ்வளவு ஈஸியாங்கிறது தப்பிக்க விட்டுருவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.